நிலாவுக்கு பைக் வாங்கி, பைக் வாங்குறதுக்கு அப்புறமா அவங்க என்ன வந்து ஓட்ட தெரியாது அப்படின்னு என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தா, ஓட்ட தெரியாதுங்கிறாங்கங்கிற ஒரு அதிர்ச்சியில என்ன நடக்குதுங்கிறது தான் முக்கியமா நடந்த விஷயமே. ஆனா, அதில சில விஷயங்கள் இப்ப எக்ஸ்ட்ராவா நடக்குது. அதுதான் முக்கியமான அந்த கதையுடைய திருப்புமுனையா அடுத்தடுத்து இருக்க போகுது. ஸோ முதல்ல எடுத்தோனே வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப அவசர அவசரமா அந்த கடைக்கு போயிட்டு எப்படியாச்சும் நிலாவுக்கு பைக்க வாங்கியிருக்கணும்னு அங்க உட்காந்துக்கிட்டு இருக்காரு. கடைய சீக்கிரம் திறடாங்கிறாரு. கடைக்கு குளிக்காம வந்தா பரவாயில்லடாங்கிறாரு சோழன். என்னென்னவோ பேசிக்கிட்டு இருக்க, கடைசியில அந்த வண்டியோட ஓனர் வந்துர்றாரு. ரொம்ப ராசியான வண்டி. ஒரு சின்ன கீறல் கூட விடாம என் பொண்ணு பார்த்துக்கிட்டாங்கிறாரு. ஆனா வண்டி ஃபுல்லா கீறலா கிடக்கு. இத பத்தி பேசிக்கிட்டு இருக்க, அவர் வந்து ரூ. 30,000 பணம் கேட்குறாரு. இவங்க ரூ. 25,000க்கு பேசி முடிக்கிறாங்க. ரூ. 25,000க்கு பேசி முடிச்சா, அவர்ட்ட அந்த காசே இல்ல. ஏன்னா காச வேற குடுத்துட்டாங்க. ஸோ ரூ. 10,000 மட்டும் இப்ப குடுத்துட்டு, ரூ. 15,000 இன்னும் 7 நாள்ல உங்கள்ட்ட குடுக்குறோம் அப்படின்னு மட்டும் சொல்லிடுறாங்க. 10 நாளுக்குள்ள தந்துடுறோம் அப்படின்ட்டு. அவர் முதல்ல யோசிச்சிட்டே இருந்தவரு, சரி ஓகே அப்படின்னு அந்த பணத்தையும் வாங்கிட்டு அவர் போயிடுறாரு. இந்த வண்டியெல்லாம் ஓட்டி பார்த்துட்டு நேரா வீட்டுக்கு கொண்டு போயிட்டு, இத வந்து ஒரு சர்ப்ரைஸா பண்ணணும் அப்படின்னு வந்து கூட்டு போயிட்டு, எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து வண்டியெல்லாம் காமிச்சுட்டு, நிலாவ கூட்டு வரேன்னு இப்ப கிளம்பி உள்ளார போறாரு சோழன். ஸோ உள்ளார போகும்பொழுது ஒரு பட்டு ட்ரெஸ்ல வந்து அப்படியே மறைச்சு வைங்கங்கிறாங்க. இவங்க வீட்ல எங்க பட்டு ட்ரெஸ் இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியல. இன்னொரு பழைய கிழிஞ்ச போர்வைய வச்சு மறைச்சு வைக்கிறாங்க. அந்த சமயத்தில இவங்கள வந்து கண்ண மூடி கூட்டு வரலான்னு பார்த்தா, கையெல்லாம் வைக்காதீங்க. கீழ இறங்கும்போதுனா கைய பிடிச்சுங்க என்னன்னு பார்க்குறேன் அப்படின்னு சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி கீழ வராங்க. வந்து அவங்க பார்க்கும்பொழுதே பார்த்தா அந்த போர்வை உருவிடுறாரு பல்லவன் அதுக்குள்ளார. உடனே அத பார்த்த உடனே வந்து பைக்க பார்த்து ஒரே சந்தோஷமாயிட்டாங்க. வாவ்! அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாயி, யாருக்கு பல்லவனுக்கா? அண்ணனுக்கா? அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருக்க, உங்களுக்கு தானோன்னே அவங்க ஷாக் ஆயிட்டாங்க. எனக்கா? அப்படின்னா, ஆமாங்க எடுத்து ஓட்டுங்க, வண்டிய ஓட்டுங்க. நீங்க கார்லயே நீங்க பஸ்ல போறது எங்களுக்கு வந்து கஷ்டமா இருக்கு. நீங்க வண்டியில போங்க அப்படிங்கிற மாரி சொல்ல அவங்க திருன்னு முழிக்கிறாங்க. முடிச்ச உடனே வந்து இது என்னோட கிஃப்ட்டுங்க. ஏன் சர்ப்ரைஸ். எங்களோடது இல்ல. என்னோடது அப்படின்னு திருப்பி திருப்பி சோழன் அப்படியே வலியுறுத்திக்கிட்டு இருக்காரு. ஆனா அவங்க அண்ணன்கிட்ட இப்ப தான் சொன்னாரு. என்ன அப்படின்னா வந்து நான் கட்ட முடியாட்டி கூட அண்ணன் பணத்த குடுத்துருவாரான்னாரு. அப்ப அண்ணன் பணத்த குடுத்தா அது உங்க கிஃப்ட் ஆயிடும். உங்க கிஃப்ட்டா மட்டும் இருக்காது. எல்லார் கிஃப்ட் ஆயிடும் மிஸ்டர் சோழன். ஸோ இந்த சமயத்துல வந்து நிலா உடனே வந்து திருன்னு முழிச்சு எனக்கு பைக் ஓட்ட தெரியாதுங்கிறாங்க. உடனே எல்லாரும் ஷாக்கா பார்க்க இவர் விழுந்து விழுந்து சிரிக்கிறார். பைக் கூட ஓட்ட தெரியாம என்னத்த சுதந்திரமா இருக்கலான்னு வந்தீங்க இங்க அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு சேரன். சாரி சோழன். சோழன் கிண்டல் பண்ணி சிரிச்ச உடனே வந்து நான் உங்களுக்கு சொல்லி தரேன் வாங்க அப்படின்னா நீங்க ஒன்றும் சொல்லி தர வேணாம். நான் வந்து பல்லவன்ட்ட கத்துக்கிறேன்ட்டு பல்லவனை கூப்பிட்டு போயிடுறாங்க. சோழன் கட்டுப்பாயிட்டார். பல்லவன் அங்கே போய் வந்து பைக் எப்படி ஓட்டணும்னு பொறுமையாக சொல்லி தராரு. நீங்க சோழன்ட்டே கற்றுக்க வேண்டியதானே, அவன் தான் எங்கள் எல்லாத்துக்குமே கற்றுக் கொடுத்தாரு அவர் தான் அப்படின்னா கிண்டல் பண்ணுவார். அதெல்லாம் எனக்கு வேணாம், இருக்கிற கான்ஃபிடன்ஸ் போயிடும், நீயே கற்றுக் கொடுன்னு பொறுமையாக கற்றுக்கிட்டு இருக்காங்க. இது நடுவில் பாவமாக வந்து சோழன் வாசல்லே நின்றுட்டு எப்போ வருவாங்க நிலான்னு பார்த்துக்கிட்டு இருக்க, அவங்க அப்பா வந்து ஏன் பீடி குடிக்கிறீங்க, இங்கே வீடெல்லாம் பீடி வாடையா இருக்குன்னு திட்டிகிட்டு இருக்காரு. மற்றவங்க கோபத்தை ஏன்டா என் மேலே காமிக்கிற, ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்த, ஆனால் உனக்கு ஒய்ஃபாவாக இருக்கா, அவனுக்கு தங்கச்சியாக இருக்காடா அந்த வீட்டில், உங்கள் அண்ணனை அண்ணன் கூப்பிட்றா, இப்படியே போனால் உங்கள் அண்ணன் தம்பியெல்லாம் சேர்ந்து வந்து அவளுக்கு ஒரு பையனை பார்த்து கட்டி வச்சிருவாங்கடா அப்படின்னு சொன்ன உடனே தான் அவருக்கு பகீர்னு பயமாயிடுது. உங்கள் அப்பாட்ட கோவப்பட்டாலும் இது உண்மையாக தான் இருக்குமோன்னு பயத்தில் என்ன பண்ணுறாரு, நேராக கிளம்பி இவரே கிரவுண்டுக்கு போயிட்டு இவர் சொல்லி தரலான்னு பார்க்க வேகமாக வேறு திரும்பி விட்டுறாரு ஆக்சிலரேட்டரை. அவங்க கீழே விழுந்து பொதுக்கடின்னு அடிபடுது. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அந்த கதை போகிற போக்கை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.